கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இன்றைய தினம் தேவன் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார். தேவனே நமக்கு ஆலோசனை சொல்வதற்காக தயாராக இருக்கிறார். சொல்லுவேன், சொல்ல போகிறேன் கிடையாது, சொல்லுவேன். அப்ப இன்றைய தினத்திலிருந்து தேவ ஆலோசனை உங்களுக்கு வரப்போகிறது. தேவ ஆலோசனையை பெற்று நீங்க உங்கள் வழிகளில் நடக்க போகிறீங்க. தேவ ஆலோசனை பெற்று உங்க காரியங்களை நடத்திக்க போகிறீங்க. தேவ ஆலோசனை பெற்று உங்கள் குடும்பங்களை, உங்க பிள்ளைகளை நீங்க நடத்த போகிறீங்க. உங்க தொழிலை நடத்த போகிறீங்க. உங்க படிப்பிலே தேவ ஆலோசனை பரிபூர்ணமாக விளங்க போகிறது. கணவன் மனைவிக்குள்ள தேவ ஆலோசனை பெருக போகிறது. என்ன அழகான வசனம் பார்த்தீங்கன்னாங்க. கர்த்தரே உங்களுக்கு ஆலோசனை சொல்ல போகிறார். கர்த்தரே உங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு தயாராக இருக்கிறார். சொல்லுவேன் அப்படின்னா சொல்லிக் கொண்டு இருக்கிறார். அதுதான் அர்த்தம். தேவன் இந்த அப்புறம் சொல்ற இப்பறம் சொல்ற எல்லாம் கிடையாது. இன்று போய் நாளை வாழ்ற தேவனே கிடையாது. உடனடியாக இந்த செகண்ட்ல இருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நொடிப்பொழில இருந்து தேவ ஆலோசனையினால் நீங்க நடத்தப்பட போகிறீங்க. அது எப்படி நடத்துவார்? தேவ ஆலோசனையில் நடத்துவார்னா உங்கள் மேல் தேவனுடைய கண்கள் இருக்க போகிறது. அதான் பாருங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். தேவ ஆலோசனை தேவன் உங்களுக்கு போதிக்க போகிறார். அவர் நடக்க வேண்டிய வழியை உங்களுடைய வழிகளை காட்டப் போகிறார். அவருடைய வழி, தேவனுடைய வழியிலே நீங்க நடக்க போகிறீங்க. அதைத்தான் தேவன் போதிப்பேன் அப்படின்றாரு. தேவன் போதிப்பதுன்னா எப்பேற்பட்ட காரியம் பார்த்தீங்களாங்க. நேற்று தான் பார்த்தோம், கர்த்தருடைய ரகசியம் அதுதான் போதனை, உடன்படிக்கை அதுதான் போதனை. அப்ப தேவன் உங்களை போதிப்பதற்காக வல்லவராக இருக்கிறார், தயாராக இருக்கிறார். தேவனுடைய போதனையை கேட்பதற்கு நம்ம ரெடியா இருப்போமா? ஆனால் தான் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்ப தேவனுடைய வழியில் நம்ம நடக்கிறோமா? இதைத்தான் நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற வழியில, தேவன் நமக்கு வைத்திருக்கிற வழியில நம்ம நடப்பதற்காக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப தேவனுடைய வழியில் நடப்பது என்பது ரொம்ப கஷ்டமான காரியமா கிடையாது, மிகவும் சுலபமான காரியம். தேவனுடைய வழியில் தேவனுடைய கரத்தை பற்றி கொண்டு நடப்பது மிகவும் சுலபமான காரியம். சின்ன பிள்ளைங்க அப்பா அம்மா கையை பிடிச்சி நடக்கும்போது அது எதுக்கும் கவலைப்படாதுங்க. இதே ஒரு அனுபவத்தை பெறுவதற்காகத்தான் தேவன் நம்மளை அழைக்கிறார். கரத்தை பிடித்து நம்மளை வழி நடத்துகிற தேவன். நம்ம தேவனுடைய கரத்தை பிடிக்க முடியாது. நம்ம கரத்தை நீட்டினோம்னா தேவன் அவருடைய கரத்தினால் நம்மளை பிடித்துக் கொள்வார். தேவன் நம்மளை அரவணைத்துக் கொண்டு நம்மளை வழிநடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார். ஆனால் தான் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனையை சொல்லுவேன். தேவனுடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நீங்க நடக்க வேண்டிய வழியை காட்டுவதற்காக, உங்களுக்கு போதிப்பதற்காக தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உங்கள் மேல் தேவனுடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. உங்கள் வழிகளை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். எதுக்காகனா அவருடைய தேவனுடைய வழியில நடப்பதற்காக. நடக்க வேண்டிய வழியே என்னன்னா, நடக்க வேண்டிய வழியே என்னன்னா தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற வழி, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற பாதை, அதிலே நடப்பதற்காக. நம்ம தேவன் சமூகத்தில் வந்தோம்னா வழி இதுவே நடவுகள் என்ற சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும் ஏசாயால படிக்கிறோம். அந்த அளவு நம்ம நெருங்கி வந்துடுவோம். பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன வழி தவறி ஒரு சின்ன கால் அப்படி வச்சு நான் பிள்ளைகள் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, பா மகனே மகளே போகாத, அதோட முள்ளு குத்தும் இருக்குன்னா கல் இருக்கு பார்த்துப்போ அப்படிம்பாங்கள. சேம் திங் பரலோக தகவல் சொல்ல வல்லவராக இருக்கிறார். அப்ப உங்களுடைய வழிகளை தேவனிடத்தில் ஒப்படைத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அவருடைய ஆலோசனை, அவர் போதிப்பதை நீங்க கேட்க முடியும். அவர் ஆலோசனையை நீங்க உணர முடியும். உங்க மேல அவருடைய கண்கள் இருப்பதை நீங்க புரிந்து கொள்ள முடியும். அப்ப தேவனுடைய ஆலோசனை பெறுவதற்காக, தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வதற்காக, தேவனுடைய ஆலோசனை கேட்பதற்காக நம்ம தயாராக இருக்க வேண்டும். அதான் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனையை சொல்லுவேன் என்று சொல்லுகிற தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம இன்னும் தாமதிக்கணுமா? இன்னும் எவ்வளவு நாள் தாமதிக்க போகிறோம்? தேவ ஆலோசனை பெற்றுக்கொண்டு தேவன் நமக்கு வைத்திருக்கும் வழியிலே நடப்பதற்காக நம்மளை நம்ம ஆயத்தமாவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அட்மிட் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டி உமது கண்களை எங்கள் மேல் வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் சொல்லும் ஆலோசனையை நாங்கள் கேட்கக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. சேதனம் இல்லாத செவிகளை சேதனம் உள்ள செவிகளாக மாற்றும் ஆண்டவர். உங்கள் சத்தத்தை கேட்கக்கூடிய செவிகளாக மாற்றும் ஆண்டவரே. உமது சித்தத்தின்படி நடக்க நாங்கள் ஒப்புவிக்கிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே உமது ஆலோசனையை கேட்டு, உமது சத்தத்தை கேட்டு
உமது போதனையை கேட்டு அதன்படி நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.